சிவாய நமஹ. எப்போதும் திரைமையினை தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியால் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய இந்த தை மாதம் 2026 பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான மாதமாக அமைதுங்க. பொதுவாகவே இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தமான மாதம். தை மாதம் பூச நட்சத்திரத்தை அம்பாள்கிட்ட தவம் இருந்து முருகப்பெருமான் சக்தியினுடைய சுரூபமாக இருக்கக்கூடிய ஆயுதத்தை பெற்ற அந்த வேல் வாங்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு நடந்தது இந்த தை மாதம் பூச நட்சத்திரத்தில். அதே மாதிரி தை மாதத்தில் இந்த வரக்கூடிய தை கிருத்திகை, தை மாதத்தினுடைய அமாவாசை, தை மாதத்தினுடைய செவ்வாய்க்கிழமை, தை மாதத்தில் வரக்கூடியதான இந்த ரத்த சப்தமி, தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை எல்லாமே சிறப்பு வாய்ந்தது. இந்த சிறப்பு வாய்ந்த ரொம்ப அற்புதமான இந்த உத்தராயணத்தினுடைய முதல் மாதமான இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிற இந்த பலனை முழுமையாகவும் தெளிவாகவும் பார்ப்போம். கடகராசிக்கு இந்த தை மாதம் எப்படியான பலன் அப்படிங்கிறத கவனிப்போங்க. கடகராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ரொம்ப அற்புதமான நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்துல சூரிய பகவான் போகிறாரு. 2ஆம் அதிபதி 7ல் போனாலே அப்படின்னா திருமணம் நடக்காதவங்க திருமணத்தை கைகூட்டி வைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. அதுமாதிரி கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே பல விஷயங்கள் தாமதமாகி கொண்டே இருக்கிறது. ஏன் அப்படின்னா அட்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். அட்டம சனி 12ல் குரு மறைஞ்சு இருக்கார். அதனால் கடகராசி கவனிச்சிங்கன்னா பல நாட்களாக பல விஷயங்கள் தாமதமாகி கொண்டிருக்கிறது. அந்த தாமதமாகி கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்களில் திருமணமும் ஒன்றாக சில பேருக்கு இருக்குது. அந்தமாரி திருமணம் தாமதமாகி கொண்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது பெரியவங்களுடைய வாக்காக இருக்குங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா தை மாதத்திலேருந்து உத்தராயணம் ஆரம்பிக்கிறது. வெயிலுக்கான அதாவது சூரியனுக்கான பவர் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த காலத்தில் தான் அதிகமாக நம்ம தேடல்கள் அதிகரிக்கும். ஏன்னா ரஜோ குணங்கள் அதிகரிக்கும். ஏன்னா வெயிலுக்கும் நம்மளுடைய ரஜோ குணத்துக்கும் அதிகமாக ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதனால் வெயிலினுடைய காலம் இருக்கக்கூடிய காலத்தில் ஒளி பொருந்திய காலங்கள் இதிலேருந்து ஆரம்பிக்குது. அதனால் நம்மளுடைய ரஜோகுணம் அதிகமாக இருக்கும்போது தான் புதிய தேடல்கள், புதிய எண்ணங்கள், புதிய வகையான செயல்பாடுகள், அதே மாதிரி புதிய செயலை நோக்கி நாம் ஈர்க்கப்படுவது போன்ற எண்ணற்ற நன்மைகள் நடக்கக்கூடியது எல்லாமே இந்த காலத்தில் தான். அதனால் இதுலேருந்து நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு சூரிய பகவான் 7ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி போகக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால புதிய தேடல்களாக புதிய முயற்சியாக பல விஷயங்கள் நடக்க போகுது. அதில் மிக முக்கியமானது திருமணமாகாதவங்களுக்கு திருமணம். 7ஆம் இடங்கிறது கலத்திரஸ்தானம், உங்களுடைய வாழ்க்கை துணைவரை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த இடத்துல இப்போ சூரிய பகவான் போகிறதுனால திருமணம் ஆக தள்ளி கொண்டு போயிருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும். நாங்கள் ஏற்கனவே சில பேர் நினைக்கலாம், நான் கடகராசி சுவாமி, ஆனால் நான் எனக்கு ஏற்கனவே திருமணமாகி விட்டது, எனக்கு இந்த மாதிரி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2-7க்கான இடத்துல இருக்கிறனால உங்களுடைய வாழ்க்கை துணைவர் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய வெகுமதி அல்லது அவங்க மூலியமாக ஒரு பெரிய பரிசு, அதிர்ஷ்ட பரிசு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது பொண்ணாக இருக்கலாம், அல்லது பொருளாக இருக்கலாம், அல்லது ஆபரணமாக இருக்கலாம், அல்லது நகையாக இருக்கலாம், அல்லது இடமாக இருக்கலாம், காசாக இருக்கலாம். அது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வாகனமாக கூட இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கை துணைவர் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். அவங்களுக்கும் உங்களுக்கும் நல்ல அன்பு, சந்தோஷம், நல்ல மனசு பரிமாற்றங்கள், நல்ல பரஸ்பரம், நல்ல அன்பு போன்ற எண்ணற்ற நன்மைகள் இருக்குங்க உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கும். கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் கூடுதலான ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த மாதத்தில் ரொம்ப நல்ல சுழற்சியை ஏற்படுத்தி கொள்கிறார். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. பொதுவாக கடகராசிக்காரங்க ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பாங்க. எப்போதுமே எந்த விஷயமாக இருந்தாலும் அதை கடந்து சென்று அடுத்த நடத்தி வளர்ச்சி எதை செஞ்சால் பாசிட்டிவாக இருக்கும், இன்னும் எதை நோக்கி நம்ம வளரணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் அவங்கள்ட்ட அறிவு இருந்துக்கிட்டே இருக்கும். அது எப்போதுமே உயர்ப்புடையதாகவே வச்சுப்பாங்க கடகராசிக்காரங்களை. அவங்களுக்கு இந்த மாதத்தில் சந்திரனுடைய சுழற்சி நல்லா இருக்கிறதுனால இன்னும் உற்சாகமான பல செயல்பாடுகளை செய்வீங்க. அதுமாரி குரு பகவான் 12ல் மறைகிறார், வக்ரம் பெற்று மறைகிறார். 6ஆம் அதிபதி கடகராசிக்கு 12ல் மறைகிறது நல்லது. கட்டவன் கிட்டலும் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. அது குருவாக இருக்கிற பட்சத்தில் அது ரொம்ப ரொம்ப நல்லாக இருக்கிறது. முக்கியமாக சொல்லணும்னா பணங்காசுகள் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. அதில் தங்கம் சார்ந்த விஷயங்கள் வாங்குவதற்கோ புதிய வகையான வீடு இது மாதிரி வாங்குவதற்கோ ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதத்தில் இன்னொரு கவனிச்சிங்கன்னா ஜனவரி 26ஆம் தேதி திங்கட்கிழமையில் வாஸ்து நாள் வருது. காலை 10:45 11:45 11:15 வரைக்கும் இந்த வாஸ்து நேரம் இருக்குது. புதிய வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்களா, கவலையப்படாதீங்க. இந்த வாஸ்து நாள் இந்த சொன்ன பாருங்க, ஜனவரி 26 திங்கட்கிழமை அந்த மேற்கூறிய அந்த நேரத்தில் புதிய மனைகளை துவங்கி கட்டடம் கட்டுறது அல்லது ஏதாவது ஒரு மாளிகை கட்டுறது, வீடு கட்டுறது, அது மாதிரி ஏதோ ஒரு செயல்பாடு, வியாபாரத்தை கட்டடம் கட்டுறது, இது மாதிரி ஏதாவது ஒரு செயல்பாடுகளை ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதில் நீங்கள் ஆரம்பிங்க. அது ரொம்ப நல்ல பலனையும் குடும்பத்துக்கு நல்ல சுபிக்ஷத்தையும் ஏற்படுத்தும். முக்கியமாக கடகராசிக்காரங்க இந்த மாதத்தில் தைப்பூசம் வருது பாருங்கள். அன்றைக்கி பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முருகப்பெருமானை கும்பிடுங்க. பார்வதி அம்மன் கோயில், உங்கள் கோவில் பக்கத்தில் பாடல் பெற்ற ஸ்தலம், தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் எது இருக்கோ அங்கே இருக்கக்கூடிய அம்பாலை போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா
குடும்பத்தில் நல்ல சுபிச்சம், அதே போல குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, ஞானம், அறிவு, தேக ஆரோக்கியம் பரிபூர்ணமாக கிடைக்கும். சிவாய நமக. முன்னாடியே சொன்ன இந்த தை மாதம் அப்படிங்கிறது தெய்வ வழிபாடுகளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தமான மாதம். இந்த மாதம் அப்படிங்கிறதே அமோகமான மாதமாக வருதுங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய தை வெள்ளிக்கிழமையிலேருந்து எல்லாமே சிறப்பு வாய்ந்தது. இதில் முக்கியமானது என்னென்னா தை அமாவாசை ஜனவரி மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் வருது. அதனால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு மிக மிக உகந்தமானது. அதே மாதிரி தைப்பூசம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி வருதுங்க. இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு வருடத்திலே 6 தினங்கள் சிறப்பு வாய்ந்தது. அவர் அவதாரம் செய்தது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்திலே. அதே மாதிரி அவர் சூரனை சம்ஹாரம் செய்தது ஐப்பசி மாதத்திலே வரக்கூடிய வளர்பிறையிலே வரக்கூடியதான சஷ்டியிலே அவர் சம்ஹாரம் செய்கிறார். அதே மாதிரி அவர் கல்யாணம் செய்தது பங்குனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்திலே அவர் கல்யாணம் செய்கிறார். 6 குழந்தையாக இருக்கக்கூடியதான உலக அன்னை வளர்த்து அவரை ஒரே குழந்தையாக மாறு கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்திலே. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்வது மாசி மாதம் மகா நட்சத்திரத்திலே. இதில் தைப்பூசம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரனை சம்ஹாரம் செய்வதற்காக முருகப்பெருமான் கடுமையாக தவம் செய்து அன்னையை நோக்கி வரம் வேண்டி, அன்னை தனக்கு நிகராக, அன்னை பராசக்தி பார்த்தீங்கன்னா தன்னுடைய நிகராகவே தன் சொரூபமாகவே முருகப்பெருமானுக்கு அந்த ஆயுதத்தை வழங்குகிறார். அதனால தான் அந்த சக்தி அப்படின்னு பேர். அதுக்கு அந்த ஆயுதத்துக்கு பேர் சக்தியாயுதம் அப்படின்னு பேர். வேல் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் சக்தியாயுதம் அப்படின்னே பேர். அப்பேற்பட்ட அந்த வேலை வாங்கியது தான் இந்த தை மாதம் பூச நட்சத்திரம். முருகப்பெருமானுக்கு உகந்தமானது. இந்த தைப்பூசத்திலே முருகனை நம்ம கும்பிட்டோம்னா குடும்பத்திலே நல்ல சுபிச்சம் ஏற்படும். நல்ல ஞானம், அறிவு, பணங்காசு வரவுகள் அதிகமாக இருக்கும். சிவாய நமக.